ஹாய், நான் உங்கள் அசோக் ஃப்ரம் அருண் ராசே கார் அண்ட் ஹோம் ஆடியோ. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஸாக்கு கம்ப்ளீட் ஆடியோ மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெக்ஸ்டான் சப்வூஃபர் ஆட் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் ஃப்ரீக்வன்சி மீட் பண்ணுறதுக்கு. ஏர்ஸோட லிமிடெட் எடிஷன் டிசைனர் ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் காம்பனண்ட்டாக. இது எல்லாமே பவர் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு காஸ்கா ஆண்ட்ராய்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஏன் சஜஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இதில் பேசிக்காக AKM சிப்செட் இருக்குது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இன்பில்ட் 6 சேனல் DSPமே கொடுத்துருக்காங்க. இதுதான் பேசிக்காக பவர் பண்ணுறது கம்ப்ளீட் ஸ்பீக்கர்ஸு. இந்த பேக்கேஜும் நாங்கள் ஆம்பிளிஃபையர் கூட கம்ப்ளீட்டாக எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. வாங்க காரோட பில்ட் என்ன பண்ணியிருக்கோன்னு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். யூஸ்வலாக இந்த காரில் பார்த்தீங்கன்னா 6 சேனல் DSP இருக்குது. பட் ஆனால் ஸ்பீக்கர் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்பீக்கர்ஸ் செட்டப் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா 2 ட்வீட்டர், 2 மிட் பேஸ், ஒரு கோஆக்சியல் ஸ்டாக் கோஆக்சியல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக 8 சேனல்ஸ் தேவைப்படும் நம்ம பக்காவாக ஒரு ஸ்டேஜிங் பண்ணி சென்ட்ரல் ப்ரிசைஸாக கொண்டு வரணும்னா. ஆனால் இந்த காரில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 6 சேனல் DSP யூஸ் பண்ணி ஸ்டேஜிங் ஒரு பேசிவ் கிராஸ் ஓவர் செட்டப்லேயே ஸ்டேஜிங் ஷார்ப்பாக சென்டரில் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வோக்கல் எல்லாமே சென்டரில் பக்காவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டியூனும் பண்ணியிருக்கோம். டவுட் சார். சொல்லுங்கள் மேம். யூஸ்வலாக ஸ்டேரிங் சென்டரில் தானே சார் ஸ்டேஜிங் வைப்பாங்க, நம்ம ஏன் சார் டேஷ்போர்டில் வச்சுருக்கோம்? நல்ல கொஸ்டின் மேம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேரிங்க்கு சென்டரில் ஸ்டேஜிங் வைப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து வோக்கல் வர மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இது ஒரு ப்ராப்பர் மெத்தட் கிடையாது. நம்ம எப்போவுமே டேஷ்போர்டுக்கு சென்டரில் தான் ஸ்டேஜிங் வைக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேரிங்க்கு சென்டர் ஸ்டேஜிங் வைக்கும் போது ரைட் சேனல் எல்லாமே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சேனல் இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது நமக்கு. இப்போ இந்த சேனலுக்கு நடுவில் எதாவது பீட்ஸு ட்ரம்ஸு எதாவது வந்துச்சுன்னா இந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ளவே மொத்தம் அடங்கிடும். லெஃப்ட் சேனல் வைடாக இருக்கும். சப்போஸ் இங்கே வேறு ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும்போது இங்கே ஒயிட் ஸ்ப்ரெட் இருக்கும்போது ஒரு ஈவனான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. நம்ம யூஸ்வலாக எப்படி கன்சிடர் பண்ணோம்னா, ஒரு பேண்டுக்கு போகிறோம் இல்லைனா ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு போகிறோன்னா ஒரு ஸ்டேஜ் வந்து எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா, ஒரு சிங்கர் சென்டரில் இருப்பார், ட்ரம்ஸு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சைடில் இருப்பாங்க. நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, ஒரு கான்சர்ட்டில் நம்ம சைடில் உட்காந்து கேட்கும் போது அது எப்படி நமக்கு ஃபீல் வருமோ அதே ஃபீல் எடுத்துன்னு வரதான் நம்ம காருக்கு நிறைய ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு இந்த டேஷ்போர்ட் ஃபுல்லாகவுமே ஒரு பேண்ட் நம்மக்கிட்ட வாசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. அதுதான் ப்ராப்பர் ஸ்டேஜிங் மெத்தட். அதனால தான் நம்ம சென்டரில் ஸ்டேஜிங் வைக்கும் போது ரைட் சேனலும் ஈக்குவலாக இருக்கும், லெஃப்ட் சேனலும் ஈக்குவலாக இருக்கும் பிரிக்கும் பொழுது. ஸோ இங்கேயும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும், அங்கேயுமே ஈவனாக இருக்கும். இதுதான் ப்ராப்பர் கேலிப்ரேஷன் மெத்தட் நம்ம பண்ணுறது. ஒரு ஸ்டேஜிங்குமே நம்ம பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்கணும்னா ஒரு கான்சர்ட்டில் பார்க்குற மாதிரி ரிசல்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறது. இதுக்காக நிறைய மெனக்கெடுவோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் செட்டப்பில் இந்த ஸ்டேஜிங் அவ்வளோ சீக்கிரம் கொண்டே வர முடியாது. நாங்கள் ப்ரிசைஸாக கொண்டு வந்திருக்கோம். கஸ்டமரோட ஃபீட்பேக் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவர் இதுலேயும் என்ன பண்ணியிருப்போன்னா, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ரியர் ஸ்பீக்கர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணோம். வேண்டாம், ரியர் ஸ்பீக்கர்ஸ் போகாதீங்க, மாற்ற தேவையில்லை, இப்போதைக்கு நம்ம ஃப்ரண்ட்டு நல்ல காம்பனண்ட் யூஸ் பண்ணால் போதும், நம்ம லிமிடெட் எடிஷன் ஏர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணும்போது இந்த ரிசல்ட் எங்களால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்கள் மேம். நம்ம ஏன் சார் ரியர் ஸ்பீக்கர் சஜஸ்ட் பண்ணல? நம்ம ஏன் இந்த பில் ரியர் ஸ்பீக்கர்ஸ் கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணலன்னா, ஒரு பட்ஜெட்குள்ளே நம்ம இந்த ஒர்க் முடிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா, ஒரு கஸ்டமருக்கு இது எல்லாமே போடுங்கன்னு நாங்கள் திணிக்க மாட்டோம். எப்படியாச்சும் அது எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்தோன்னு ஒரு பட்ஜெட்குள்ளே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறது. அதனால தான் ஃப்ரண்ட் ஸ்டேஜிங் நல்லா பண்ணுங்கள், அதுக்கு பதிலாக சப்வூஃபர் ப்ளே ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் ரியர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டியூனிங் எடுத்துக்கிறோன்னு. ஏன்னா ரியர் யூஸ்வலாக ஒரு ஃபில்லராக தான் நாங்கள் பார்ப்போம். ஃப்ரண்ட் ஸ்டேஜிங் பக்காவாக அமைஞ்சிருச்சுன்னா ரியர் வந்து ப்ராப்பர் டியூனிங் அண்ட் கேலிப்ரேஷன் ப்ளஸ் அதோட டைம் டிலே யூஸ் பண்ணி ஒரு எக்கோ இல்லாமல் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு சரௌண்ட் எஃபெக்ட் தேட்டரில் எப்படி வருமோ அது மாதிரி வர வைக்கிறது தான் ரியர் ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு பட்ஜெட்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததால் ரியர் ஸ்பீக்கர்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை, நான் ஃப்ரண்ட் ஸ்டேஜிங் பக்காவாக பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கு பதிலாக ஒரு சப்வூஃபர் போடுறதுனால சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சியுமே மீட் ஆகும், ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜிங் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி நம்ம இந்த பில்லை ரியர் ஸ்பீக்கர்ஸ் கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணல. யூஸ்வலாக நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும்னா, கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா ஃப்ரண்ட் காம்பனண்ட் மட்டும் மாற்றினாலே போதும். நம்ம அதுலேயே உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ப்ளஸ் ஒரு சப்வூஃபர், அது ஃப்ரீக்வன்சிக்கான சப்வூஃபர், ஒரு பேசிக் சப் இருந்தால் கூட போதும். இதை நம்ம மீட் பண்ணிட்டாலே ஒரு பட்ஜெட் ஆடியோவில் ஒரு நல்ல செட்டப் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரலாம். இதுதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. யூஸ்வலாக நம்ம ரொம்ப திணிக்கலாம் மாட்டோம் கஸ்டமர்ஸ் கிட்ட. அவங்க என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்டிகுலர் இந்த பாட்டு எடுத்துக்கோங்க. இந்த பாட்டு பேசிக்காக ஒரு ஆடியோ லான்ச்சில் ரெக்கார்ட் பண்ண சாங் இது. ஸோ அதோட பேண்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிங்கர் சென்டரில் இருப்பாங்க, பேண்டோடைய பீப்புள் எல்லாருமே சைடில் இருப்பாங்க.
ஸோ நம்ம ப்ராப்பர் ஸ்டேஜிங் பண்ணும்போது அவங்க பேண்டில் நம்ம நேரில் எப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரா கேட்குறோமோ அதே ஃபீல் தான் இந்த கார்லேயுமே வரும் நமக்கு. ஸோ இந்த ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வாய்ஸ் இருக்கும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே சைடில் இருக்கும், கிட்டார் இந்த சைடில் இருக்கும். ஒரு ஸ்டேஜிங் எப்படி இருக்குமோ அதே செட்டப் நம்ம கொண்டு வர அவ்வளோ மெனக்கடும் போது தான் நம்ம ஒரு பக்காவான ரிசல்ட்டுமே வரும். இங்கே சைடில் எந்த ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக கேட்காது. அதோடைய சவுண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் மேலே வரும்போது ஒரே சீராக உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும் சாங்ஸ் எல்லாமே. இது ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டெமோ கார்லையுமே இந்த மாதிரி சவுண்ட் ஸ்டேஜிங் பக்காவாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ வேணால் நம்ம அருண் ராசே காரன் மொபைல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் நாங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், எங்களோட ப்ரிசைஸ் டியூனிங் எப்படி பண்ணுறோம். when coming to டியூனிங் அதை பற்றியும் சொல்லிடுறேன் நான். இந்த காரில் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளீட் ECM ஒர்க் பண்ணி அதோட ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்து தான் இந்த காரை டெலிவரியே பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஒயர் டேம்பரிங்குமே பண்ணல. கம்ப்ளீட் OEM சாக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் கேன்பஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் காரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எல்லா கண்ட்ரோல்ஸுமே இங்கே வந்துடும். இதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க்கும் பண்ணுவோம் நாங்கள். நோ கட்டிங், நோ டேம்பரிங், எங்களோட பாலிசி அதுதான். உங்களுக்கு கார் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டை கையில் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுவோம். எவ்ரி ஒர்க்கிங் வீடியோவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணிவிடுவாங்க எங்கள் டீமு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதால தான் நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் இங்கே இருக்கும்பொழுது. ஸோ வேறு எந்த என்கொயரியாக இருந்தாலும் எனக்கு எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.